ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்டி சித்தாவில் இருக்கிற 120 கொஸ்டின்ஸ் எப்படி மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் மொத்தமாக நம்மளுக்கு சித்தாவில் 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற சிலபஸ் மேபி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சில சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக ஆகும். பேப்பர்ஸும் அது மாதிரி வெரி ஆகுது. பட் இப்போ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 18 சப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கு. பேப்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 21 பேப்பர் இருந்திருக்கு. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட் இயரில் ஒரு 4 ஓகேவா, இங்கிலீஷ் ஆட் பண்ணாமல் அந்த சப்ஜெக்ட் போட்டிருக்கேன். 4, 4, 5, 5 அப்படிங்கிறது சப்ஜெக்ட்ஸு. ஃபஸ்ட் இயரில் 4 சப்ஜெக்ட்டு, செகண்ட் இயரில் 4 சப்ஜெக்ட், அனாட்டமி ஃபிசியாலஜி, குணப்பாடம் 1, அப்புறம் குணப்பாடம் 2 வருமா. அதுக்கப்புறம் தேர்ட் இயரில் நோய் நாடல் 1, அதுக்கப்புறம் பேத்தோ இருக்குது, ஹைஜீனு, அதுக்கப்புறம் ஆர்எம்மு, அதுக்கப்புறம் எஃப்எம் இருக்குது. ஃபைனல் இயரில் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎம் இருக்குது, ஸ்பெஷல் மெடிசன் இருக்குது, சர்ஜரி, பீரியாட்ரிக்ஸ், ஓஜி. இது 5 சப்ஜெக்ட்ஸ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தோன்னா 5 பேப்பர்ஸ், இங்கிலீஷும் சேர்த்து அப்படின்னா 5 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் இயர் அப்படின்னா அனாட்டமி 1, அனாட்டமி 2, ஃபிசியாலஜி 1, ஃபிசியாலஜி 2, அதுக்கப்புறம் குணப்பாடம் 1 அண்ட் குணப்பாடம் 2, மொத்தமாக 6 பேப்பரு. தேர்ட் இயர் அப்படின்னு பார்த்தோன்னா அதே மாதிரி தான், நோய் நாடல் 1, நோய் நாடல் 2, அதாவது சித்தா பேத்தோ, மாடர்ன் பேத்தோ, எஃப்எம்மு, சட்ட மருத்துவம், அதுக்கப்புறம் அதிலே நஞ்சு நூல் வந்துடும். அதுக்கு அடுத்தது ஆரம் வந்துடும். அதுக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னா ஹைஜீன் வந்துடுது. ஓகேவா. ஃபைனல் இயர் அப்படின்னு பார்த்தோன்னா பொது மருத்துவம் வரும், சிறப்பு மருத்துவம், அறுவை மருத்துவம், குழந்தைய மருத்துவம், அப்புறம் சூழ் மற்றும் மகளிர் மருத்துவம். இது 5 சப்ஜெக்ட்ஸ், மொத்தமாக 21 பேப்பர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடர்ன் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் சித்தா சப்ஜெக்ட் அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ சித்தா சப்ஜெக்ட் அப்படி மாடர்ன் சப்ஜெக்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஓவராலாக 18 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எம்டி கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன டாபிக்ஸ் இந்த சப்ஜெக்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத 1 by 1 லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், லெஸ்ஸாக இந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சித்தா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். தோக்கி இருக்குது, அப்புறம் சித்தா ஃபிசியாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் மெடிசினல் பாட்னி, மூலிகை, தாது, சீவம் இருக்குது, அதுக்கப்புறம் பொது மருத்துவம், சிறப்பு மருத்துவம், நோய் நாடல். நெக்ஸ்ட்டு சித்தாவில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நோயிலனரி 10th. 11th சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தை மருத்துவம். 12th சப்ஜெக்ட் சட்ட மருத்துவம். அதுக்கப்புறம் 13th டாக்ஸிகாலஜி. அதுக்கப்புறம் சர்ஜரி, அதுக்கப்புறம் ஓஜி. அது 2 செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். டாக்ஸிகாலஜி ஓவரால் 18 சப்ஜெக்ட் தான், பட் நமக்கு 19 சப்ஜெக்ட் வரும். நான் எஃப்எம்ஏ டாக்ஸிகாலஜி செப்பரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மாடர்ன் சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்ட் கிட்ட தான் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் ப்ளேஸ் ஆகிருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அனாட்டமி வந்திருக்கு கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஃபிசியாலஜி கொஸ்டின்ஸ், அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி, அப்புறம் மைக்ரோபயாலஜி. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் ஓவராலாக 18 சப்ஜெக்ட் தான். ஸோ நான் டாக்ஸிகாலஜி போட்டதால் 19 சப்ஜெக்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 120 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 120 கொஸ்டின்ஸ் எப்படி சிம்பிளிஃபை ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, தோக்கியில் 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சித்தா ஃபிசியாலஜியில் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிசினல் பாட்டினில் ஒரு 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மூலிகை, ஓகேவா, குணப்பாட மூலிகையில் 5 கொஸ்டின்ஸும், அப்புறம் தாதுவில் ஒரு 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சீவமில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஜிஎம்மில் தான் இருக்கிறதுலேயே அதிகமாக இருக்கிற கொஸ்டின்ஸ் 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஎம்மில் ஒரு 7 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் நோய் நாடலில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைஜீனில் ஒரு 8 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அப்புறம் பீரியாட்ரிக்ஸில் 2 கொஸ்டின், எஃப்எம்மில் ஒரு 6 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்ஸிகாலஜியில் 2 கொஸ்டின், சர்ஜரியில் 10 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓஜியில் பார்த்தோம் அப்படின்னா சூழ் மருத்துவத்தில் 4 கொஸ்டினும், மகளிர் மருத்துவத்தில் 3 கொஸ்டினும் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ மாடர்ன் சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ மாடர்ன் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அனாட்டமியில் 6 கொஸ்டின்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஃபிசியாலஜியில் 7 கொஸ்டின்ஸ், பயோகெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி 6 கொஸ்டின்ஸும், மைக்ரோபயாலஜியும் 6 கொஸ்டின்ஸ். ஸோ ஓவராலாக ஃபிசியாலஜியில் 7 கொஸ்டின்ஸ், அதிகமான கொஸ்டின்ஸ் ஃபிசியாலஜியில் தான் வந்திருக்கு. இப்போ ஓவராலாக இதை எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் கேட்டகரி அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் யார் இருக்கா அப்படின்னா பொது மருத்துவம், ஜிஎம் இருக்குது. ஸோ அதில் கிட்டத்தட்ட 12 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பொது மருத்துவத்தை ப்ராப்பராக படித்தாலே 12 கொஸ்டின்ஸ், அரௌண்ட் 12 to 13 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்மளால் தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறது சர்ஜரி, ஓகேங்களா. அறுவை மருத்துவத்தில் கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ சர்ஜரி அடுத்ததாக நம்ம படித்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தோக்கி. அதில் தோக்கி இருக்குது, தாது, ஹைஜீன், இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் ஒரு சப்ஜெக்ட்ஸில் இருந்து 8 அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க.
ஸோ அப்படி பார்த்தோன்னா இதிலே வந்து ஓவராலாக கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதாவது ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் படித்தாலே நம்ம ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் தாராளமாக. கரெக்டாக இதில் பார்த்தாலே ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. செப்பரேட்டாகவே பார்த்துட்டோன்னா 30 to 35 40 வரைக்கும் கூட கொஸ்டின்ஸ் நம்ம தாராளமாக அட்டன் பண்ணலாம். இதுக்கும் கம்மியாக இருக்க சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதர்ஸில் போடுறேன். அதில் வந்து ஃபிசியாலஜி ஓகேங்களா. மாடர்ன் ஃபிசியாலஜியில் ஒரு 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மெடிசனல் பாட்னியில் ஒரு 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சிறப்பு மருத்துவத்தில் ஒரு 7 கொஸ்டினும், அதுக்கப்புறம் வந்து ஓஜி ஓவராலாக ஓஜி 2 புக்கும் மகளிர் மருத்துவம் சிறப்பு மருத்துவம் ரெண்டுத்தையுமே ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னா 7 கொஸ்டின்ஸ். இது ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் 7 கொஸ்டின் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக 4 சப்ஜெக்ட்டும் 7 கொஸ்டின்ஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ இப்போ எஸ்பிஎம்மில் 7 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓஜியில் 7 கொஸ்டின், அதுக்கப்புறம் மெடிசனல் பாட்னியில் 7 கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து ஃபிசியாலஜியில் 7 கொஸ்டின். ஸோ 7 into 4 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்தாலும் வேறு ஏதாவது உங்களுக்கு மெடிக்கல் டாபிக்ஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லை நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வீடியோஸ் போடுவோம். இப்போ நம்ம மெடிக்கல் இருக்கிற எம்டி செஷன் போயிட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு டெய்லி 2 வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.